புதிய மனுஷன். நீங்கள் புதிய மனுஷனாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் உலகத்தின் வார்த்தைக்கு செவி கொடுக்கலைன்னா நீங்கள் புதிய மனுஷன். உலகத்தின் வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் புதிய சிருஷ்டியை என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. ஆமாம். பால் வாங்கணும்னு என்ன செய்யணும், பாத்திரத்தை கழுவணும். பாத்திரத்தை கழுவி தான் என்ன செய்யணும், பாலை வாங்கணும். அப்போது முதல்ல அது பழைய பாத்திரமாக இருந்திருக்கலாம், ஆனால் கழுவுனதுக்கப்புறம் அது என்ன பாத்திரம், இப்போ அது பால் வாங்க தகுதியான பாலை பெற்றுக்கொண்டு அதை கெட்டு போகாமல் வச்சுருக்க ஆயத்தமான பாத்திரம். இப்போ அந்த பாத்திரத்தில் என்ன செய்யலாம், பாலை ஊற்றலாம். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நீங்கள் நல்லா வந்தாலும் உலகமான சில காரியங்கள், சில வார்த்தைகள் உங்களை என்ன செய்யலாம், ஆண்டவர் விட்டு பிரிக்கிற போல் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும், உடனே கழுவிடணும். அல்லேலூயா. கழுவி ஊற்றுவீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன செஞ்சுருங்க, பழைய காரியங்களை, உலகத்தின் வார்த்தைகளை, விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை, குறுக்கும் முள்ளும் முளைக்கிற அந்த வார்த்தைகளை என்ன செய்யுங்க, வெளியே தள்ளிட்டு உங்களை உயர்த்த வல்லமை உள்ள வார்த்தைகள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், அதை விசுவாசிப்பீர்களானால், நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தான், நம்புனா அது அவனை கர்த்தருடைய நீதி என்ன செய்தது, அவன் இடத்துல கொண்டு வந்தது. நீங்களும் அப்படியே நம்புனீங்க, விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய நீதி உங்களுக்குள்ள என்ன செய்யும், கடந்து வர. அதுதான் சாயல். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், யார் புதிய மனுஷன், என் வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து எனக்கு பிரியமா, எனக்கு விருப்பமாக வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் தான் புதிய சிருஷ்டியாக என்ன செய்கிறான், உருமாற்றப்படுகிறான்.